அனைவருக்கும் வணக்கம். ஐத்தி கிச்சனுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு கத்திரிக்காவில் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, கத்திரிக்காவில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. வர வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாம். நான் கழுவி தான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் தண்ணியில் சேர்த்துக்கலாம். அது கருக்காமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக பொரிக்கும் போது வடிகட்டி பொரிங்க. இல்லைன்னா தண்ணியில் போட்டு டப்புன்னு வெடிக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொரிச்சிக்கலாம். சூப்பராக பொரிச்சாச்சு. நான் 2 வெங்காயம் பொரிச்சிருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை பொரிச்சிருக்கேன், அது கூட 4 பச்சை மிளகா பொரிச்சிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா அதிகமாக பொரிச்சுக்கோங்க. ஒரு பெருவிரல் அளவுக்கு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, ஒரு 5 ஏலக்காய், 1 டீஸ்பூன் கடுகு. இதை நல்லா இடிச்சுக்கங்க பேஸ்ட்டாக. இப்போ ஒரு பாத்திரத்தில் எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஆயில் அதிகமாகவே பிடிக்கல. இது கூட நம்ம பொரிச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. நான் 2 டேபிள் ஸ்பூன் முந்திரியை வறுத்து எடுத்திருக்கேன். நீங்களும் வறுத்தெடுத்து சேர்த்துக்குங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, கடுகு, பூண்டு, இஞ்சி, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட இது காஞ்ச மிளகாவை 1-2 அடித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேருங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். ப்ரௌன் சுகர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒயிட் வினிகர் 1 டேபிள் ஸ்பூன். உப்பு 1 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். இது எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நம்ம இது வெள்ளை சாதத்துக்குள்ளே, ஃப்ரைட் ரைஸ் கூட எல்லாம் சாப்பிட்லாம். பாதி லைம் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா எப்போவுமே கத்திரிக்காய் உடையக்கூடாது. அது மாதிரி பார்த்து பிரட்டிக்கோங்க. இது 1 வாரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி இருக்கணும். செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. வெளியிலலாம் போய் வரைக்க நேரம் இல்லை அப்படின்னா நம்ம இதை முன்னாடியே செஞ்சு வச்சுட்டா சாதம் கூட வச்சுட்டு இதோட பிரட்டி சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் காரம் சேர்த்துக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இன்றைக்கி நான் செஞ்சுட்டேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு அனுப்பி வைங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆயத்தி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. பாய் பாய்.